தேவனை போல உன்னுடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ள ஒரு நபர் அந்த உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. அன்பின் சொருபி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பின் ஒரு துளி ஓ மேலே விழுந்ததுனால கோடி பேர் இன்றைக்கு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் பாதையிலே கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். தேவதூதருடைய பணிவிடை அருமையானவர்களே நமக்கு மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உலக பிராரமாகவும் எத்தனையோ ஆபத்துகளுக்கு உனக்கு தெரியாமலே தேவதூதன் உன்னை பாதுகாத்திருக்கிறான் என்பதை இந்த காலவெளியிலே திட்டமாக தெரிஞ்சுக்க. ஏன்னா உன்னை பற்றி உனக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் உன்னை பற்றி தேவனுக்கு இருக்கிற அக்கறை அதிகம். நீ தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் ஏற்ற காலத்திலே ரட்சிக்கப்பட்டு, தேவனால் அருமையானவர்களே அவருடைய கம்பெனியில் கூட சார்ந்து ஹீஸ் அவர் கம்பேனியன். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னால் அருமையானவர்களே மனைவி இல்லாத நேரத்தில், புருஷன் இல்லாத நேரத்தில் கூட இருக்கிற நபர் இயேசு மாத்திரமே என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரத்திலும் ஆபத்தான நேரத்திலும் அருமையால் எது வரைக்கும் அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வரைக்கும் கூட துணை வேண்டி இருக்கிறது. என்றால் உலகம் அப்படிப்பட்ட உலகம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் தொடர்கிறது. எவ்ரி மார்னிங். இந்த நாள் முடியும் பொழுது நாளை காலை கிருபை தொடர்ந்து கொள்கிறது. ஆகவே அவ்விதமாக சாகும் வரையும் தேவன் நம்முடைய துணைவராய் அருமையால் இருக்கிறார், உதவி செய்கிறதுக்காக இருக்கிறார். ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர், நரகத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், பூலோகத்திலே நடத்துகிறவர், முடிவிலே பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறவர் என்ற எண்ணம் மாத்திரம் உள்ள ஆழமாய் பயந்திருக்க வேணும்.